அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, இறையாட்சி பணியாளர்களாக வாழ்வோம். மத்திய நற்செய்தி நூல் பிரிவு 17, இறை சொற்றொடர்கள் 10 முதல் 13 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். எலியா இரவாது விண்ணுக்கு எழுந்தவர். எனவே அவர் யூத மக்களின் முக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார் என்று நம்பப்பட்டது. அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்த அவருக்கென்றும் மோசேக்கென்றும் 2 காலி இருக்கைகள் வைக்கப்பட்டன. எனவே இரவாது விண்ணுக்குள் எடுக்கப்பட்ட எலியாதான் ஏரோதியினால் கொலையுண்ட யோவானில் மீண்டு வந்தார் என அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியாவே மீண்டு வருவார் என்ற எதிர்பார்ப்பை ஆதரிக்கவில்லை. எலியாவாக வருபவர் எலியாவின் ஆவியும் ஆற்றலும் பெற்றிருப்பார். அவர் மக்களை மனந்திரும்புதலுக்கு அழைத்து மெஸ்ஸியாவின் வழியை ஆயத்தம் செய்வார் என்று மட்டும் நம்பினார். அதன் அடிப்படையில் யோவான் அந்த பணியை மிக சிறப்புற செய்தார் என்பதால் அவரையே எலியாவாக புரிந்து கொண்டார். இயேசு எப்போதும் கனியை வைத்துதான் மரத்தை தீர்ப்பிடுவார். தோற்றத்தாலும் வியத்தகு நிகழ்வுகளாலும் அவர் யாரையும் தீர்ப்பிடுவதில்லை. இது இன்றும் நமக்கு மிக முக்கிய படிப்பினை. யோவானை எலியா என ஏற்க மறுத்த சமய தலைவர்கள் அவ்வாறே தம்மையும் மெஸ்ஸியாவாக அடையாளம் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்பது இயேசுவுக்கு தெரியும். எனவே யோவானுக்கும் அவருக்கும் முன் வந்த பல இறைவாக்கினருக்கும் என்ன விதமான முடிவு கிடைத்ததோ அவ்வாறே தானும் இறப்பை சந்திக்க வேண்டுமென அவர் புரிந்து கொண்டார். கடவுள் மக்கள் தங்கள் விருப்பப்படி வாழ அனுமதி வழங்கியுள்ளார். ஆனால் மனிதர் தங்களுக்கு தரப்பட்டுள்ள உரிமைகளை தவறாக பயன்படுத்தி தீய விளைவுகளை தோற்றுவிக்கும் போது அவற்றை தமக்குள் வாங்கி கொண்டு தீமையை நன்மையின் ஊற்றுக்கண்ணாக மாற்றுவதே சிலுவையில் வெளிப்பட்ட அவரது வியத்தகு இறைமாட்சி. அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கு யோவான் இயேசுவின் முன்னோடி, மீட்பரின் வழியை தயார் செய்ய வந்தவர். மீட்பர் வருமுன் எலியா வந்து அனைத்தையும் சரி செய்வார் என்ற எதிர்பார்ப்பு யூதர்கள் மத்தியில் வலுவாக இருந்தது. இயேசு அத்தகைய எண்ணத்தை உறுதி செய்கிறார். வரவிருந்த எலியா திருமுழுக்கு யோவானே என்பதனை தன் வார்த்தைகளால் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் மீட்பரை முன்னோடி தொடங்கி மீட்பர் வரை யூதர்களால் நிராகரிக்கப்படுகிறார்கள். இறையாட்சி பணியாளர்கள் இத்தகைய தாக்குதலுக்கு வரலாறு தோறும் உள்ளாவது யதார்த்தமானது. எதிர்ப்பு வருகிறது என்பதற்காக நாம் இறையாட்சி தூதர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இறையாட்சியின் பணியாளர்கள் தாக்கப்பட்டாலும் அவர்களின் வலுவின்மையில் இறையாட்சி வலுவாகி கொள்கிறது என்பது வரலாறு. இறையாட்சி பணியாளர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதில் மகிழ்வடைவோம், பெருமை கொள்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். திறந்த மனதோடு நல்லது எங்கிருந்தாலும் ஏற்கும் பண்பு என்னிடம் உள்ளதா? இறைவாக்கின பணியை இனிதாக செய்கின்றேனா? நெருக்கடிகள் மத்தியிலும் இறைபணியை உள விருப்பத்தோடு செய்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் திறந்த மனதோடு நல்லது எங்கிருந்தாலும் ஏற்கும் பண்பை வளர்த்து கொள்ளவும், இறைவாக்கினர் பணியை இனிதாக செய்யவும், நெருக்கடிகள் மத்தியிலும் இறைபணியை உள விருப்பத்தோடு செய்யவும் வரம் தாரும். ஆமீன்.